சோத்திரங்க தாவே மக்க நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த பெண்கள் ஐக்கிய குழுவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் கொடுத்த இந்த பெண்கள் கூட்டத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெண்களாகிய நாங்கள் ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கும் உமக்கும் பிரயோஜனமுள்ள மக்களாய் காக்கப்பட நீர் எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வசனத்தினால ஆண்டவரே, வேத வசனத்தினால நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. ஞானத்தை தாங்க, புத்தியுள்ள ஸ்திரியாய், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரியாக, உலக ஞானம் இருந்தாலும் தேவ பயத்தோடு கூட கர்த்தாவே அப்பா குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி கர்த்தாவே கர்த்தருக்கு பயப்படுகிற மகளாக நாங்கள் காக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. உங்கள் கிருபையின் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த தேவ பயத்தை எங்களுக்கு கொடுத்து அதன் மூலம் வருகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் நீதிமான்களாய் காக்கப்பட உதவி செய்யுங்க. உங்கள் கிருபையின் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த சகோதரிகள் கூட்டத்தின் மூலமாக சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இன்றும் என்னோடு கூட சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம், பாடுவோம். அப்பா உங்கள் நாமத்தில் அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீட்டியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீட்டியது உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்தி ஒன்று ஆயத்த பண்ணும் உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்தி ஒன்று ஆயத்த பண்ணும் உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே என் கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு.
ஓடுது. அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது. அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். முதலாவது ஜெப குறிப்பாக நம்ம இந்தியாவில் அமைதி நிலவ வேண்டும். நமக்காக பாடுபடுகிற ஆர்மி பர்சன்ஸ்க்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் உமா ராணி அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஐயா, இந்த வேலையில் ஆண்டவரே நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. என் அன்பு தெய்வமே, என் தேசத்துக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயாப்பா. இந்த வேலையில் எங்கள் இந்திய தேசத்துக்காய் செபிக்கிறேன். இந்திய தேசத்தை சுற்றிலும் வேலி இருக்கட்டும். தேவ தூதர்களை காவல் பண்ணுங்க. ஒவ்வொரு தலைவர்கள் மேலும் உடைய கல்வாரி ரத்தம் ஆண்டவரை தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு மேலும் உடைய கரம் ஆளுகை செய்யும்படியா செபிக்கிறப்பா. ஆமேன் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஐயா நன்றி ஆண்டவரே. இந்த வேலையில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற பிரச்சனை ஆண்டவரே உமக்கு தெரிய ராஜா. என் அன்பு தெய்வமே இறங்கும் ஆண்டவரே. அப்பா, என் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த சண்டையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. சண்டையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. சுமூகமாக போக உதவி செய்யுங்கப்பா. அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எவன் தப்பு செய்கிறானோ அவனை என் தேவன் தண்டிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. அப்பா, இது 2 தேசத்துக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து நீர் விடுதலை கொடுங்க. நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். மத்திய 24 சொல்லியிருக்கேன், யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதிருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா நாங்க கலங்களப்பா. நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, எங்க தேசத்தோடு இருக்கிறீங்க, எங்களோடு இருக்கிறீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க. நாங்க விசுவாசிக்கிற ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே, இந்த யுத்தத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதி, எங்களை பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ள. எங்க தேசத்துல இருக்கிற ஆர்மியில இருக்கிற ஒவ்வொரு மேல உம்முடைய கரம் இருக்கட்டும் ராஜா. பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம்.
குறிப்பாக இந்த மந்த் எல்லாரும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலமையில இருக்கும். ஸோ அதற்காக ப்ரே பண்ண வேண்டும். அடுத்ததான் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து அவர்கள் ஸ்கூல் ஃபஸ்ட் நாள் போகும்போது எல்லா பொருட்களோடையும் போய் சேரணும். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் எஸ்தர் ராஜேஸ்வரி அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். பரிசுத்தமில்ல நல்ல ஆண்டவரே, நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இந்த வேலையில ஆண்டவரே இந்த கூட்டத்துக்காக செபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். சாமி கர்த்தர், நீ நன்மை செய்யவே எங்களுக்காக சுற்றி திருந்திய நன்மை தகப்பனே, உமக்கு கொடான கோடி சோத்தரிக்கிறோம் ஐயா. இது என் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு விஷயமாய் வருகிறேன் தகப்பனே. எங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், எங்க தேவைகளை சந்திக்கிற என் எஜமான் ஆண்டவரே. மனிதனை கேட்டா ஆண்டவரை கைவிரிச்சிடுவான், ஆனா என் தகப்பனை ஒரு நாளை நீ கைவிரிக்க மாட்டீங்க தகப்பனே. அப்பா, இதோ நாங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நீ கேட்டு ஆண்டவர் நீ பதில் கொடுக்க போற நன்மைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம். பணம் கடன் வாங்காதபடிக்கு ஆண்டவரே, வர வருமானத்துல என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டி ஆண்டவரை தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, சாட்சி சொல்லத்தக்கதான் ஜனங்களை எழுப்பும் ஆண்டவரே. அப்பா, எந்த இடத்துல 10 பைசா கடன் வாங்காதபடிக்கு, இப்ப தரேன்னு சொல்லி வாங்காதபடிக்கு ஆண்டவரே நீங்க செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஸ்கூல் பசங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்திக்க வேண்டுமா செபிக்கிறோம். பிள்ளைகளை கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஒரு பொருள் கூட ஆண்டவரே இல்லாத ஸ்கூலுக்கு போக கூடாது டேடி. எல்லாம் 5-3 அடுக்கா என் கர்த்தர் கொடுத்து என் பிள்ளைகளை நீ ஆண்டவரே ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டுமா செபிக்கிறோம். முதல் நாளிலே ஆண்டவரே சந்தோஷமா என் பிள்ளைகள் கடந்து போக முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உன் நாமத்தை மகிமைப்படுத்துறோம். நிச்சயமாக முடிவுன்னு சொன்னீங்களப்பா. நிச்சயமா எங்களுக்கு நல்ல முடிவு தருவீங்க தகப்பனே. உன் நாமத்தை மகிமைப்படுத்துறோம். பாதுகாத்து ரத்த கோட்டைக்குள்ள முடிக்கொள்ளும். நசரனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில
சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, 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 நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. ஹalleluya. அடுத்த ஜெப குறிப்பாக காலேஜில் இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணுற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால அதிக பிள்ளைகள் வேலைக்கு போவதற்காக இந்த காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அந்த பிள்ளைகள் மேலும் அந்த படிப்பை எப்படியாவது முடிக்க வேண்டும். அதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டும். யார் மூலமாவது அவர்களுக்கு தேவன் இறங்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் கௌசல்யா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி சப்பா. இந்த நாள் சபத்துல கூட சப்பா ஆண்டவரே காலேஜ் படிச்சுட்டு சப்பா பாதிலே நிப்பாட்டி இருக்கிற பிள்ளைங்க சப்பா உங்க கிருபையினால ஆண்டவரே அந்த டிகிரியை ஆண்டவரே முடிக்க நீர் உதவி செய்யுங்க சப்பா. ஆண்டவரே படிப்புக்கு தேவையான ஞானமும் சப்பா பணமும் புக்கு ஆண்டவரே திங்ஸ் எல்லாம் கரெக்டா வாங்க உதவி செய்யுங்க சப்பா. ஏற்ற நேரத்துல உதவி செய்கிற தேவன் உதவி செய்யுங்க சப்பா. ஆண்டவரே டிஸ்கண்டினியூ பண்ணிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த டிகிரி கரெக்டா முடிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல கல்வி ஆண்டுல இசப்பா சேர்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் இசப்பா. ஆண்டவரே யாரும் அரியர் வைக்காம இசப்பா எல்லாத்துலயும் கரெக்டா பாஸ் பண்ணி போகும்படிக்கு உதவி செய்யும். படிப்பிலே ஒரு விசேஷித்த ஞானத்தை தாங்க இசப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க இசப்பா. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் இசப்பா. ஆண்டவரே வாலிப பருவத்துல இசப்பா அவங்களை நினைச்சு வாழும்படிக்கு இசப்பா நீர் அவங்களோடு பேசுங்க இசப்பா. உதவி செய்யுங்க இசப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே படிப்பின் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த
ஜெப குறிப்பாக இப்போ சில வருடங்களாக இந்த போதை பழக்கங்கள் அதிகமாய் உருவாகுகிறது இந்திய நாட்டில். ஸோ அதுவும் சிறு பிள்ளைகள் மத்தியில் அதிகமான போதை பொருட்கள் விற்கப்படுகிறது. அந்த பிள்ளைகளும் மனம் திரும்ப வேண்டும், அதை சப்ளை பண்ணுகிற மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் பிரமீளா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, மகா இறக்கமுள்ள என் தெய்வமே, ஏசப்பா உடைய பாதப்படையின தரமட்ட தகப்பனே, இப்போதும் சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏசப்பா இருக்கிற இந்த ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி ஆண்டவரை சாதா ஜனங்க பசங்க ஆண்டவரே இவங்க எல்லாம் கூட தகப்பனே ஏசப்பா அவங்க எல்லாரும் போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்க ராஜா. இவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே கடவுள் நம்முடைய பயத்தை அவனுக்கு கொடுங்க தெய்வமே. மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தகப்பனே இந்த மாதிரி நடவடிக்கையில பசங்க யாரும் ஈடுபடாம கத்தாமே ஷலமதியமா யாரையாவது அனுப்பி தகப்பனே அவங்க எல்லாரையும் மாற்றுங்க தெய்வமே. அதே மாதிரி இயேசுப்பா அதை சப்ளை பண்ற யாரா இருந்தாலும் தகப்பனே அவங்கள கத்த நீங்க தொட வேண்டும் மாதிரி சொல்லிக்கிறேன். அந்த தொழிலுங்க அவங்க எல்லாம் மனம் மாறி அந்த தொழிலை விட்டு போகும். ஜன பசங்களுக்கு கொடுக்காம அன்று அவங்களும் கிட்ட ஜன பசங்களையும் கிட்ட வாழ்க்கையே நாசமாயி கொண்டு இருக்குது ராஜா. இயேசப்பா மனதிறங்குப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபையா இறங்க, கிருபையா இறங்குப்பா. எல்லாரும் மனம் திரும்பி எல்லாரும் ஏற்றுக்கொண்டு என் தேவ இயேசு கிறிஸ்து மட்டும் மகிழ்ச்சி செய்ய ராஜா. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தில் வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, சேர்ந்து பாடுவோம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவரை நம் மத்தியில் கொடுத்து விட்டு சென்றார். அவர் அக்கினியாகவும் பெருங்காற்றாகவும் பெரும் மழையாகவும் நம்மோடு கூட என்றும் இருக்கிற தகப்பன் அவர். அவரை பெற்றுக்கொண்டு உறுதியுடன் அசைவாடுவோம். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும்.
தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரை அழைத்து அவரை நமக்குள்ளாக வைத்துக் கொள்வோம். என்றும் நம்மோடு அசைவாடுகின்ற தேவன் அவர். நமக்கு ஆலோசனை தருகிற தேவன் அவர். போகும் வழியெல்லாம் நம்மோடு கூட இருந்து கால்கள் இடறிவில்லாதபடி பாதுகாப்பவர் அவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் வல்லவர், அலைகள் சிறந்தவர், வாக்கு மாறாத தேவன் அவர். அவரை பெற்றுக்கொள்வோம், அவரையோடு அசைவாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்றும் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் வழியில் எப்பொழுதும் நடப்போம். தேவன் நம்மோடு இருந்து பல காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அடுத்த ஜெப குறிப்பாக சிஸ்டர் அபி அவர்களது குடும்பத்தினருக்காக ஜெபிக்க சிஸ்டர் தாரதி அவர்களை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 சோத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு பயங்கரமான ஒரு குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பத்தை ரட்சித்து உமக்காக கர்த்தாவே பிரித்தெடுத்தீரப்பா. அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், ஏற்ற ஒரு துணை அவனுக்கு கொடுத்தீர். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகள் வளரும் பொழுதே உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய நாமத்துக்கு மகிமையுள்ள பிள்ளைகளாக வாழ என் தேவனை உங்களுக்கு உதவி செய்யுங்க. கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுங்கப்பா. தேவ பயத்தை கொடுங்க. எந்த ஒரு மனுஷனுக்கும் கீழ்ப்படிந்து விடாத படிக்கு வேத வசனத்துக்கு பயந்து வாழட்டும். அவருடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தையும் கொடுத்து தேவரின் தாமே அந்த குடும்பங்களை முழு குடும்பமாக பெற்றோர் பிள்ளையாக கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தன்னுடைய மாமனார் குடும்பத்துக்கும் தாய் குடும்பத்துக்கும் அந்த பிள்ளைகள் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. பெற்றோரை கனம் பண்ண சொன்னீங்கப்பா. ரெண்டு பக்கமும் தன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக, ரெண்டு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக காணப்படட்டும். ஹல்லேலூயா. அவன் வயிற்றில் வளருகிற அந்த குழந்தைய கூட தேவரீர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் போகிற சபைகளுக்கும் உமக்கும் அதிக யூஸ்ஃபுல்லாக இருக்க என் தேவன் உதவி செய்யுங்க. கிருபையின் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வேத வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவன் நமக்கு அநேக கட்டளைகளை பழைய ஏற்பாடுகளில் கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை எல்லாம் மதித்தும் மதிக்காமலும் அநேக காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு கட்டளையாக தேவ சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரே ஒரு கட்டளை மார்க்கு 16:15. பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த ஒரே ஒரு கட்டளை தான் தேவன் கொடுத்தார் சீஷர்கள் மத்தியில். அதே கட்டளை புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கும் அந்த கட்டளையை நாம் பின்பற்ற வேண்டும். தேவன் நம்ம அந்நியராய் இருந்தாலும் புற ஜாதியினராய் இருந்தாலும் நம்மை தேர்ந்தெடுத்து எப்படி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். கொலோசையர் 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நாம் எப்படி இருந்திருக்கிறோம்? முன்னாடி அந்நியராகவும்
துர்க்கிரியைகளினாலும் சத்துருக்களாகவும் இருந்திருக்கிறோம். நம்மளுடைய வார்த்தையிலிருந்து அசுத்தமான வார்த்தைகள் வந்திருக்கும், அசுத்தமான காரியங்கள் செய்திருப்போம். நம்ம எல்லாரும் எப்படி இருந்திருப்போம்? துர்க்கிரியைகளின் மூலமா இருந்திருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய மரணத்தின் மூலமாய் நம்மளுடைய பாவங்களை நீக்கி நமக்காக அவரை ஒப்பு கொடுத்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம நமக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே சீஷர்களை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பல ஊழியர்களை நமக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரர்கள் மூலியமாய் நாம் கேட்ட சுவிசேஷம் என்பது என்ன? பிதாவாகிய தேவன் யார், இயேசு கிறிஸ்து யார், பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவருடைய அன்பை நாம் ருசித்து பார்த்து அவரை பற்றி பிறருக்கு எடுத்துரைப்பதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தில் நாம் நம்பிக்கையை மட்டும் வைக்காம அத அடுத்தவர்களுக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டும். கொலோசையர் 1:22 நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தினாலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். நம்ம தேவன் நமக்கென்று மரித்து ஒப்புரவானது அந்த சுவிசேஷம் முழுவதுமா நம்ம சேரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தேவன் மரித்தார். அதுல நாம எப்படி இருக்கணுமா? ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கணுமா? விசுவாசம் என்பது பார்க்கிறத நம்ம விசுவாசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா பார்க்காத நம் தேவனையும் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் நாம் பார்க்கல. ஆனா அவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த சுவிசேஷம் நிலை நிற்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை தேர்ந்தெடுத்த தேவன் புறஜாதியிலிடத்துல இருந்து நம்மள தேவனுடைய பிள்ளையாய் அணைத்திருக்கிறார். அந்த இடத்துல நமக்குன்னு ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். அந்த ரகசியம் யார் என்பதை பார்ப்போம். கொலோசையர் 1:27 சொல்லுகிறது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். நாம புறஜாதியா இருந்தாலும் அதுல இருந்து நம்மளை கொண்டு வந்து பரிசுத்தமாய் மாற்றினதுக்கு பிறகு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த ரகசியம் யார்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கிறது தான் அந்த ரகசியம். அந்த ரகசியத்தை நாம் எல்லாரிடத்திலும் பகிரும் பொழுதுதான் தேவனுடைய மகிமை பிரசித்தமாகும். ஹல்லேலூயா. நாம் புறஜாதியின் மத்தியிலிருந்து கொண்டு வரப்பட்டவராய் இருந்தாலும் அந்த காரியங்களில் இருந்து தேவன் நம்மை எப்படி வெளிப்படுத்தினார், தேவன் நம்மை எப்படி அணைத்து கொண்டார், தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை எல்லாம் நாம் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். எப்படி அறிவிக்க வேண்டும் என்றால், கொலோசையர் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷருக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷருக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். நாம தேவனை பத்தியும் இயேசு கிறிஸ்துவ பற்றியும் நல்லா அறிந்திருந்தா மட்டுமே நாம் சுவிசேஷம் சொல்ல போகும்போது தேவன் யார், யாராவது ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்கும் போது அந்த இடத்துல நம்மளால பதில் சொல்ல முடியும். நமக்கு தேவையானது என்ன? அந்த அறிவும் ஞானமும் தேவன் தருகிறார். அவரை பற்றின அறிவு நமக்குள் வர வர எல்லா மனுஷர்களையும் இயேசுவுக்குள்ளாக தேறினவர்களாக நம்மளால மாற்ற முடியும். முதல்ல நாம தேறினவனா மாறும் பொழுது மற்றவர்களை நாம் தேர்ந்தவர்களாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம அவருடைய வல்லமையின் கிரியையை நடப்பிக்கிறதற்காக அங்க பவுல் சொல்லுகிறார், போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அது போல நாம சுவிசேஷம் என்ற ஒரு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல போராட்டத்தோட தான் நம்மளால செய்ய முடியும். அந்த சுவிசேஷத்தை போய் நீங்க ஈஸியா எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. அந்த போராட்டம் என்பது நமக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. அந்த சவால்களை தாண்டி அந்த மதில்கள் தாண்டி நாம் போய் அந்த சுவிசேஷத்தை எடுத்து உரைக்கும் போது தேவன் அங்க மகிமைப்பட்டு அந்த பிள்ளைகளையும் தேவனிடத்தில் கொண்டுவதற்கு நாம் ஒரு கருவியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்க எல்லாருக்கும் நம்மளால சொல்ல முடியும். ஆனா அந்த மனுஷருக்காக இந்த மனுஷருக்காக ஏன் சொந்தக்காரங்க இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு மனுஷருக்காக மட்டும் இல்லாம அவங்களுக்கு இப்படி சொன்னா போதும் இப்படி பண்ணா போதும்ன்றத நம்ம முதல்ல நம்ம மனசுல ஏத்துக்கவே கூடாது. அது அழகா சொல்றாங்க பாருங்க. கொலோசையர்
3:24 சொல்றாங்க, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். யாருக்கென்று? கர்த்தருக்கென்று, தேவனுக்கென்று, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம செய்யணும். யாருடைய மனிதனுக்கு இவங்களுக்கு இதை பிடிக்குமா அவங்களுக்கு பிடிக்குமான்றத நம்ம யோசிக்க வேண்டிய வேலையே இல்லை. நமக்கு கொடுத்த கட்டளை என்ன? உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது. தேவனை பற்றி நாம் யாரிடமா இருந்தாலும் எப்படியாவது அதை சொல்லிவிட வேண்டும். நமக்கு முதல்ல தேவனை பற்றின அறிவு அதிகமாய் தேவைப்படுகிறது. அதனால டெய்லி நீங்க வேதம் வாசிங்க, பிரேயர் பண்ணும் போது தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்க. நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது உங்க வீட்டுல பக்கத்துல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் யாரா இருந்தாங்கன்னா அவங்க கிட்டையும் தேவனை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. தேவன் யார் என்பதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம் வீட்டிற்கு வருகிறவர்கள் யாராவது காய்கறி விற்கிறவங்க, மீன் விற்கிறவங்க, அந்த மாதிரி யாரு வந்தாலும் அவர்களிடத்தில் தேவனை பற்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாய் நமக்கு அமையுது. நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆச்சு, நான் தான் வெளியே எங்கேயுமே போலியே, நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்ல தேவையில்ல. நம்மிடத்தில் நம் மத்தியில் இருக்கிற நம்ம கூடவே வருகிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும், நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற அவங்க எல்லாருக்குமே நம்மளால ஒரு சுவிசேஷத்தை ஒரு சின்ன சின்ன வார்த்தையின் மூலமா தேவனை பற்றி எப்படியாவது யாரு மூலியமாவது நீங்க சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் தேவன் நமக்கு உலகம் எங்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற ஒரு கட்டளையை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் அளவும் நாம கவனமா இருக்க வேண்டுமா. தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையாகிய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியம் நாம் நிறைவேற்றும் அளவும்னா நாம இறந்து போகிற அளவும் நாம அந்த சுவிசேஷத்தை நாம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதை நிறைவேற்றும் அளவும் நாம கவனமா இருக்கணும். மனுஷருக்காகவோ யாருடைய தேவைக்காகவோ நாம எதையும் சொல்ல தேவையில்லை. தேவனை பற்றி மட்டுமே நாம் அறிந்து அதை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி அவர்களை புறஜாதியினரை தேவனுடைய பிள்ளையாய் ஆதாயம் செய்ய நாம் ஒரு கருவியாய் இருப்போம். ஹல்லேலூயா. உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற கட்டளையை நாம் நிவர்த்தியாக்குவோம். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். சுவிசேஷத்தினால் உண்டான நம்பிக்கையில் அசையாமல் உறுதியாய் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். தேவன் எனக்கென்று விளங்கின ரகசியம், தேவனின் மகிமையை, அந்த ரகசியமாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரிந்தவர்களுக்கும் அவர்களை தேறினவர்களாக கொண்டு வருவேன் என்று உறுதியளியுங்கள். எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்வேன் என்று உறுதியளியுங்கள். நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற இந்த சுவிசேஷத்தை, இந்த கட்டளையை நிறைவேற்றும் அளவும் கவனமாயிருப்பேன் என்று உறுதியளித்து தேவனை போற்றி தேவனை மகிமைப்படுத்தி மணவாளனாய் வரப்போகிற நம் இயேசு கிறிஸ்துவோடு நாம் பரலோகத்தில் எடுத்து செல்லப்படுவோம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். மகா பரிசுத்த நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் இந்த கூடுகையின் மூலமா எங்கள் அனைவரையும் நீ பார்த்து கொண்டிருக்கிறீர் ராஜா. ஆவியானவரே, எங்களுக்கென்று இந்த வார்த்தையை நீங்க கொடுத்திருக்கீங்க தகப்பனே. நீர் கொடுத்த இந்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்றுவோம் தகப்பனே. உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்னது போல நாங்கள் வீட்டில் இருந்தாலும் எங்கள் அக்கம் பக்கத்தினருக்காவது உம்மை பற்றி அறிவிக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ராஜா. எப்படி பேச வேண்டும், எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்ற தடங்களோடு இருக்கிற எங்களுக்கு நீர் எங்களுக்கு வழிவாசலை திறந்தரலங்க ராஜா. ஒரு ஆத்மாவும் கெட்டு போக கூடாது ராஜா. எங்க கூட வருகிறவர்கள் அநேக பேரா இருக்கணும். உம்மோடு கூட சேர்ந்து நாங்கள் பரலோகத்தில் வாசம் பண்ண வேண்டும் ராஜா. நீங்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, புத்தியை கொடுங்க ராஜா. மனிதருக்கென்று செய்யாம உமக்கென்று செய்ய எங்களை வழி நடத்துங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.